Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறு இலக்கை எட்டாத PSLVC 62. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா PSLVC 62 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக ஒரு 16 செயற்கைக்கோள்களை வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவி இருப்பாங்க. ஸோ இது யாரு உருவாக்குனது அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்புத்துறை பயன்பெற்றிருக்காக EOSN-1. ஸோ அன்விஷா DRDO தான் இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உருவாக்கி இருப்பாங்க. PSLVC 62 ராக்கெட் மூலம் அதனுடைய அந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 505 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சூரிய ஒத்திசைவு பாதையில தான் இதை நிலைநிறுத்துறதுக்காக இந்த EOSN-1 உள்பட 16 செயற்கைக்கோள்களை வந்து இந்த PSLV-C 62 ராக்கெட் வழியா அனுப்பி இருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய ஆர்பிடைட் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தயாரித்த ஆயுள்சாட் செயற்கைக்கோள். ஸோ இது எதற்கு அப்படின்னா அந்த விண்வெளியில இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள்ல மறுபடியும் அந்த எரிபொருள் நிரப்புவதை ஆய்வு செய்வதற்கான செயற்கைக்கோள். அதே மாதிரி ஸ்பெயினினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனம் கிட் எனப்படும் பூமிக்கு மீண்டும் திரும்பி வரக்கூடிய விண்கலம். இந்த மாதிரி ஒரு 16 விண்கலத்தை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த PSLV-C 62 அப்படிங்கிற ராக்கெட்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா 44.4 மீட்டர் உயரம் கொண்டது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கும். 2 திரவ எரிபொருள் இன்ஜின்கள், அதே மாதிரி 2 திடநிலை என்ஜின்கள் வந்து இதுல இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 திரவ எரிபொருள் இன்ஜின்கள் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த திடநிலை மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த திடநிலை என்ஜின்ல தான் என்னன்னா தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல வந்த உடனே தகவல் தொடர்பை வந்து இழந்திருக்கு. ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் புவி கண்காணிப்பு செயல்பாட்டிற்காக EOS-09 ரிசார்ட் 1B. ஸோ இந்த செயற்கைக்கோளை வந்து அனுப்பி இருப்பாங்க. எந்த ராக்கெட் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது PSLV-C 61 ராக்கெட் மூலம். இதுவும் இந்த 3ஆம் நிலையிலே தான் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பாதியிலே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது தகவல் தொடர்பை வந்து இழந்திருக்கும். ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர் விவேகானந்தர் குடியரசுத் தலைவர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர் விவேகானந்தர். ஸோ சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 12ஆம் நாள். ஸோ இன்னைக்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய இளைஞர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. ஸோ அதற்காக தான் தேசத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர் விவேகானந்தர் அப்படின்னு குடியரசுத் தலைவர் வந்து புகழாரம் சூட்டி இருக்காங்க. ஸோ என்னைக்கு 1984ஆம் ஆண்டு தான் விவேகானந்தருடைய பிறந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய இளைஞர் தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ 1985ஆம் ஆண்டுல இருந்து தான் அவருடைய பிறந்த தினம் வந்து தேசிய இளைஞர்கள் தினமா கொண்டாடப்பட்டு. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறு இலக்கை எட்டாத PSLV-C 62. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா PSLV-C 62 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக ஒரு 16 செயற்கைக்கோள்களை வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவி இருப்பாங்க. ஸோ இது யாரு உருவாக்குனது அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்புத்துறை பயன்பெற்றிருக்காக EOSN-1. ஸோ அன்விஷா DRDO தான் இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உருவாக்கி இருப்பாங்க. PSLV-C 62 ராக்கெட் மூலம் அதனுடைய அந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 505 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சூரிய ஒத்திசைவு பாதையில தான் இதை நிலைநிறுத்துறதுக்காக இந்த EOSN-1 உள்பட 16 செயற்கைக்கோள்களை வந்து இந்த PSLV-C 62 ராக்கெட் வழியா அனுப்பி இருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய ஆர்பிடைட் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தயாரித்த ஆயுள்சாட் செயற்கைக்கோள். ஸோ இது எதற்கு அப்படின்னா அந்த விண்வெளியில இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள்ல மறுபடியும் அந்த எரிபொருள் நிரப்புவதை ஆய்வு செய்வதற்கான செயற்கைக்கோள். அதே மாதிரி ஸ்பெயினினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனம் கிட் எனப்படும் பூமிக்கு மீண்டும் திரும்பி வரக்கூடிய
விண்கலம். இந்த மாதிரி ஒரு 16 விண்கலத்தை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த PSLV C-62 அப்படிங்கிற ராக்கெட்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா 44.4 மீட்டர் உயரம் கொண்டது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கும். இரு திரவ எரிபொருள் இன்ஜின்கள், அதே மாதிரி இரு திடநிலை என்ஜின்கள் வந்து இதுல இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 திரவ எரிபொருள் இன்ஜின்கள் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த திடநிலை மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த திடநிலை என்ஜின்ல தான் என்னன்னா தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல வந்த உடனே தகவல் தொடர்பை வந்து இழந்திருக்கு. ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் புவி கண்காணிப்பு செயல்பாட்டிற்காக EOS 09 ரிசார்ட் 1B, ஸோ இந்த செயற்கைக்கோளை வந்து அனுப்பியிருப்பாங்க. எந்த ராக்கெட் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது PSLV C-61 ராக்கெட் மூலம். இதுவும் இந்த 3ஆம் நிலையிலே தான் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பாதியிலே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது தகவல் தொடர்பை வந்து இழந்திருக்கும்.